எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஒவ்வொருத்தரையுமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. விஜயுடைய ரசிகராக இருந்தாலும் சரி, முதல்வர் விஜய் அவர்களுடைய ரசிகராக இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, யாருக்குமே இப்போ முதல்வர் விஜய் அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் சொன்ன ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு கண்களை கலங்க வைத்திருக்குது. மிக பெரும் அளவுக்கு இது வைரலாக போயிட்டு இருக்குது. ரொம்பவே பரபரப்பாக தமிழகத்தில் இதை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. முதல்வர் விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம்மாக வந்ததே ஒரு மிக பெரும் அளவுக்கு ஆச்சரியம் தான். ஏன்னா முதல்வர் விஜய் அவர்களுக்கு டிவிகே கட்சிக்கு வாக்களித்த பல பேரை கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டிவிக்கு ஆட்சிக்கு வரும் அப்படின்னு நம்பிலாம் போடலை, முதல்வர் விஜய் அவர்களுக்காக போட்டேன், விஜய் எங்களுடைய அண்ணனுக்காக நான் போட்டேன், ஆனால் எங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது இவர் சிஎம் ஆனது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். ஈவன் பார்த்தீங்கன்னா டிவிக்கே முதல்வர் விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகர்களுமே இந்த குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிக பெரும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு எங்கேயுமே பார்க்காத நடக்காத விஷயம்தான். ஏன்னா 2.5 வருஷம் தான் ஆச்சு இவருடைய கட்சி ஆரம்பித்து. அப்படி ஆரம்பித்த கட்சி இன்றைக்கி ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. ஈவன் எம்ஜிஆர் கூட 5 வருட காலம் அரசியலில் இருந்த பிறகு தான் அவர் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் முதல்வர் விஜய் அவர்களுடைய சாதனை அப்படிங்கிறது இதுவரைக்கும் பண்ணப்படாத சாதனை, இதற்கு மேலே யாராலையும் முறியடிக்கப்பட முடியாத சாதனை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது இதற்கு முதல்வர் விஜய் அவர்களே விளக்கம் கொடுத்துட்டாரு. நான் 2 வருஷம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தேன்னு நினைக்கிறீங்க, 20 வருஷமாக ஒவ்வொரு வீட்டிலையும் நான் போகிறதுக்கு நான் நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன்னு அவர் நிறைய பேட்டியில் சொல்லியிருப்பார். இப்படிலாம் இருந்தாலும் இன்றைக்கி இந்தியா முழுக்க எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னா, சிஎம் விஜய் அவர்கள் பிஎம் ஆகணும், தமிழ்நாட்டுக்கு அவர் கொடுக்குற நல்ல விஷயங்களை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கொடுக்கணும், இவர் பிஎம் ஆனால் மட்டும்தான் இந்தியாவை சரியான வழிநடத்த முடியும், இந்தியாவுக்கான மாற்றம் விஜய் கிட்ட இருந்து தான் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரைக்கும் ஒரு தமிழ்நாட்டு சிஎம்ஐ இந்தியாவுடைய பிஎம் ஆக்கும்னு மற்ற மாநிலத்து மக்கள் பேசுறது வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. இப்படி முதல்வர் விஜய் அவர்களுடைய பெருமையை அடுக்கிக்கொண்டே போனாலும் நம்முடைய தமிழக மக்கள் ஒரு விஷயத்தில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக தமிழகத்து தாய்மார்களும் பெண்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் முதல்வர் விஜய் அவர்கள் த்ரிஷாவோட திரிஞ்சிட்டு சங்கீதா அவர்களை தனியாக தவிக்க விடுறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாருமே சங்கீதா அவர்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. இப்படி இருக்கப்போ தான் நேயர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. சங்கீதா மேம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அவங்களுடைய நெருங்கிய வட்டாரத்தினரும் சொல்லியிருக்கிறாங்க. அது மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கேட்குறாங்க, நான் 2வது மேரேஜ் பண்ணிப்பனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதற்கு 1% கூட வாய்ப்பு கிடையாது. என்னுடைய வாழ்நாளில் இத்தனை நாள் நான் வாழ்ந்தது என்னுடைய கணவர் விஜய்க்காக. இதற்கு மேலே இந்த வாழ்க்கை நான் வாழ போகிறது என்னுடைய பையனுக்காகவும் என்னுடைய பொண்ணுக்காகவும் தான். இதை தவிர என் வாழ்க்கையில் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. சில பேர் சொல்கிறாங்க, அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உயிர் போகிற மாதிரி இருந்துச்சு, நான் 2வது கல்யாணம் பண்ணி இப்போ கர்ப்பமாக இருக்கிறேன், அதனால தான் நான் வீட்டை விட்டு வெளியே வரதில்லைங்கிற மாதிரி கமெண்ட்லாம் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே வாழ்க்கையே வெறுத்து செத்துடலாங்கிற அளவுக்கு இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி இந்த மாதிரி கமெண்ட்டுகள்லாம் போடுறாங்க அப்படிங்கிறது தெரியல. என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாள் என்னுடைய கணவர் விஜய் இருந்தார், இதற்கு மேலே என்னுடைய பிள்ளைங்க இருக்க போகிறாங்க, அவங்கள சுற்றி என்னுடைய வாழ்க்கை இருக்க போகுது, இவ்வளவுதான் என் வாழ்க்கை. இந்த 2வது திருமணம் அப்படிங்கிறத அதை பற்றி நான் பேசுகிறதுக்கு கூட நான் நினச்சதில்லை, கனவுல கூட நினச்சதில்லைன்னு சொல்லிட்டு சங்கீதா மேடம் ரொம்பவே உணர்ச்சிகரமாக பேசியிருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட விஷயம் தற்போது வெளியாகி இருக்குது. அவங்கள யாரோ ஒருத்தர் 2வது திருமணம் பண்ணி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, அதனால தான் வெளியே வரதில்லை அப்படின்னு சொன்னது மிக பெருமளவுக்கு அவங்க காயப்பட்டு இதை உணர்ச்சிபூர்வமாக ரொம்பவே அழுது பேசியிருக்கிறாங்களாம். நேயர்களே, இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எவ்வளோ ஆசைப்படுறீங்க முதல்வர் விஜயும் சங்கீதா மேம் சேரணும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கிடக்கிற பாக்ஸை தெரிவிங்க. நன்றி.